பிரேம் இங்க தானே இதுல ஸ்ட்ரைட்டா இவங்கலாம் டைமண்ட் ஸ்பான்சர்ஸ் அவங்க இல்ல யாருமே வேதனை படக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு உயர்ந்து பேசலாம் இல்ல போல நல்ல தாய்க்குளம் நிரம்ப இருக்கீங்க. உங்களை நினைச்சு எனக்கு பதட்டம். ஏன்னா நீங்க போனா ஒரு ஆளா போக மாட்டீங்க, கும்பலா போவீங்க. அந்த மாதிரி யாராவது படக்குன்னு எந்திரிச்சு 10 பேரை ஓட்டிட்டு போயிடாங்க. போனா ஒவ்வொரு ஆளா போகணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மாதிரி கருவிழப்பு, பயணிப்பு, வாணிப்பு, குரவம்பு, காளியாம்பு, பச்சையம்பு, மகிழம்பு, ஆவிரம்பு, சிறுமுங்கிற்பு, சூரைப்பு, குன்றிப்பு, முருகலைப்பு, மருகப்பு, கோங்கம்பு, பேரங்கம்பு, திலகம்பு, பாதிரிப்பு, செருந்திப்பு, செண்பகப்பு, அதிரல்பு, கரந்தைப்பு, குளவைப்பு, மாம்பு, முல்லைப்பு, தில்லைப்பு, குள்ளைப்பு, பாலைப்பு, வாழைப்பு, பிடவம்பு, சிறு மாரோடம், கரந்தைப்பு, குளவிப்பு, பாங்கற்பு, ஈங்கற்பு, தடக்கம்பு, தாளப்பு, குரலைப்பு, கோவிலைப்பு, கோடலைப்பு, இளவம்பு, கொன்றைப்பு, அரும்பு, ஆத்திப்பு, அசோகப்பு, பகன்றைப்பு, பல்லாசப்பு, பிச்சிப்பு, வஞ்சிப்பு, தோன்றிப்பு, கருணச்சிப்பு, தும்பைப்பு, பிட்டிகப்பு, நரவம்பு, புண்ணாகம்பு, பாரம்பு, பீரம்பு, குறுக்கத்திப்பு, சந்தனப்பு, கால்வைப்பு, நரந்தம்பு, நாகம்பு, நல்லிருநாறு, குறுந்தம்பு, வேங்கைப்பு, எருக்கம்பு என்று தமிழ்ல 99 வகையான பூக்கள் இருக்கிறது. அந்த 99 வகையான பூக்களோடு சேர்த்து சிரிப்புங்கிற ஒரு பூவும் மத்திய இந்தியாவில தமிழ்ச்சங்கத்துல பூத்து குலுங்க வேண்டும் சொல்லிட்டு மனசா என்ன அர்த்தம்? கலைமகள் அம்சம். அப்ப ஆண்கள்னா களவாணி வம்சமா? அந்த காலத்துக்கும் இந்த காலம் வரைக்கும் நம்மளுக்கு ஆண்களுக்கு எங்கேயாவது உயர்வா இலக்கியத்துல புராணங்களை சொல்லிட்டாங்களா? இவங்க மட்டும் பெண்கள் நாட்டின் கலைஞர். ஆமா சார். அப்புறம் ஆண்கள்னா மூக்குகளா இல்ல நாங்கன்னா நுரையீரல்களா? அதே போல பேர் கூட பாருங்க. பெண்களுக்கு தமிழ் அத்தனை பேர் இருக்கு சார். பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்